வணக்கம். அடுத்தபடியாக 12ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய கவிதை பேழை அகநானூறு என்ற தலைப்பில் பார்க்க போகிறோம். அதனுடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அம்மோவனார். முதலாவதாக ஆசிரியர் குறிப்பு. ஆசிரியர் பெயர் அம்மோவனார். நெய்தல் திணைப்பாடல்களை பாடுவதில் இவர் வல்லவர். அகப்பாடல்கள் மட்டுமே பாடியவர்களுள் ஒருவர் இவர். இவருடைய படைப்புகள் நற்றிணை, குறுந்தொகை, அகநானூறு, ஐங்குறுநூறு ஆகிய நூல்களிலும் இடம்பெற்றுள்ளன. நூல் குறிப்பு: பல்வேறு காலங்களில் பாடிய பல்வேறு புலவர்களின் தொகுப்பே அகநானூறு ஆகும். அகநானூறு: அகம் கூட்டல் 4 கூட்டல் 100 அகநானூறு. அகம் தொடர்பான செய்திகள் கூறப்படுவதால் இந்நூல் இப்பெயர் பெற்றது. இந்நூலில் உள்ள பிரிவுகள் மொத்தம் 3. அவை களிற்று யானை நிறை, மணிமடை பவளம், நித்திலக்கோவை. களிற்று யானை நிறையில் உள்ள பாடல்களினுடைய எண்ணிக்கை 120. மணிமடை பவளத்தில் உள்ள பாடல்களினுடைய எண்ணிக்கை 180. நித்திலக்கோவையில் உள்ள பாடல்களினுடைய எண்ணிக்கை 100. ஆக மொத்தம் 400 பாடல்களை கொண்டது இந்த அகநானூறு. இந்நூலை தொகுத்தவர் உப்பூறு குடிக்கிழார் மகனார் உரித்திர சன்மனார். நூலை தொகுப்பித்தவர் பாண்டியன் உக்கிர பெருவழுதி. இந்த செய்யுளினுடைய சுருக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெய்தல் நிலம் கடலும் கடல் சார்ந்த பகுதியாகும். அங்குள்ள மக்கள் ஆடவர் பெண்டிர் அனைவரும் உப்பு வணிகம் செய்து வந்தனர் என்பதை இப்பாடல் உணர்த்துகிறது. அதை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக நூல்வெளி பார்த்துட்டோம். அடுத்ததாக நுழையும் முன். மக்கள் வாழும் சூழலுக்கு தக்கவாறு அமையக்கூடிய தன்மையுடையது தொழில். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மனிதர்கள் வாழக்கூடிய அந்த வாழ்விடத்தினுடைய சூழலுக்கு ஏற்றவாறு அமையக்கூடிய தன்மை கொண்டது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா தொழில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பழந்தமிழர்களின் தொழில் நிலத்தின் இயல்பை சார்ந்து அமைந்திருந்தது. இன்றும் கடற்கரையில் வாழும் மக்கள் மீன் பிடித்தல், உப்பு விளைவித்தல் போன்ற தொழில்களை செய்து வருகிறார்கள். பண்டைய நெய்தல் நில மக்கள் தங்கள் வாழ்விடத்தில் உள்ள வளங்களை பயன்படுத்தி தொழில் செய்தனர். ஆண்களும் பெண்களும் வணிகம் செய்த செய்தியை சங்கப்பாடல்கள் புலப்படுத்துகின்றன. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தொழிலானது மக்கள் வாழக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அமையக்கூடிய தன்மை கொண்டது. பழந்தமிழர்களுடைய தொழிலானது நிலத்தின் இயல்பை சார்ந்து அமைந்திருந்தது. கடற்கரையில் வாழக்கூடிய மக்களுடைய தொழிலாக என்ன இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, மீன் பிடித்தல், உப்பு விளைவித்தல் இவர்களுடைய தொழில்களாக இருந்தது என்பதை தெரியப்படுத்தியிருக்காங்க. பண்டைய நெய்தல் நில மக்கள் தங்கள் வாழிடத்தில் உள்ள வளங்களை பயன்படுத்தி தொழில் செய்தனர். ஆண்களும் பெண்களும் வணிகம் செய்த செய்தியை, வணிகம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வியாபாரம், இந்த வியாபாரம் செய்த செய்தியை சங்கப்பாடல்கள் புலப்படுத்துகின்றன. இதுதான் நுழைய முன் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பாடல் வரிகளை பார்ப்போம். பெருங்கடல் வேட்டத்து சிறுகுடி பரதவர் இருங்கழிச் செருவின் உழா அது செய்த வெண்கல் ஊப்பின் கொல்லை சாற்றி என்றூழ் விடர குன்றம் போகும் கதழ்கோல் உமணர் காதல் மடமகள் சில்கோல் எல்வலை தெளிர்ப்ப வீசி நெல்லின் நேரே வெண்கல் உப்பு என சேரி விலைமாறு குரலின் மனைய வெளியறி ஞமலி குறைப்ப வெறிய மதற்கையல் மலைப்பின் அன்னகண் எனக்கு இதைமுயல் புனவன் புகைநிழல் கடுக்கும் மாமூது அல்லல் அழுந்திய சாக்காட்டு எவ்வந்தீர வாங்குந் தந்தை கைபூன் பகட்டின் வருந்தி வெய்ய உயிர்க்கும் நோயாகின்றே அப்படின்னு பாடலை முடிச்சிருக்காங்க. இந்த பாடலுடைய பொருளை பார்த்தீங்கன்னா, பெருங்கையல் வேட்டத்து சிறுகுடி பரதவர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெருங்கடலில் வேட்டையாடும் சிறு குடியில் பிறந்த மீனவர்கள். அதை தான் பெருங்கையல் வேட்டத்து சிறுகுடி பரதவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த வரியை பாருங்கள். இருங்கழி செருவின் உழா அது செய்த, உப்பங்கழி வயலில் உழுகாமல் உற்பத்தி செய்த, அதாவது உப்பினை உற்பத்தி செய்தவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா உமணர். அதை தான் இருங்கழி செருவின் உழா அது செய்த அப்படின்னு முடிச்சிருக்காங்க. வெண்கல் உப்பின் கொல்லை சாற்றி, மூணாவது வரியில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெண்கல்னா வெண்மையான உப்புக்கல்லை வண்டியில் ஏற்றி, அதை தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வெண்கல் உப்பின் கொல்லை சாற்றி அப்படின்னு முடிச்சிருக்காங்க. அதுக்கடுத்த வரியை பாருங்கள். என்றூழ் விடர குன்றம் போகும். என்றூழ் விடர குன்றம் போகும்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, கதிரவனின் வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால மலையில் வெடிப்பு ஏற்பட்டு
கொன்றம் போகும். அதுதான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்றுள் விடர கொன்றம் போகும் அப்படின்னு முடிச்சிருக்காங்க. அடுத்த வரியை பாருங்கள். கதழ்கோல் உமணர் காதல் மடமகள். கதழ்கோல் உமணர். உமணர்னா நம்ம யாருன்னு நம்ம பார்த்தோம். அந்த உப்பு உற்பத்தி செய்பவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா உமணர். அப்படி அந்த உப்பினை வந்து உற்பத்தி செய்யக்கூடிய உப்பு வணிகரனுடைய மகள் அழகான மடமை பொருந்திய பெண் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. அந்த உப்பு வணிகருடைய மகளாகப்பட்டவள் மாட்டை விரட்ட குச்சியை கையில் கொண்டு இருப்பவள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்த வரியை பாருங்கள். சில்கோல் எல்வலை தெளிர்ப்ப வீசி. கையில் உள்ள வளையல் அணிந்த இளமையான பெண், அழகிய ஒளி வீசக்கூடிய எல்வலைன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். சில்கோல் எல்வலை தெளிர்ப்ப வீசி, அழகிய ஒளி வீசக்கூடிய கையில் உள்ள வளையலை அணிந்த இளமையான பெண் என்பது தான் அந்த பாடல் வரிகளினுடைய பொருள். அடுத்த வரியை பாருங்கள். நெல்லின் நேரே வெண்கல் உப்பு என. நெல்லுக்கு உப்பினை வாங்கி கொள்கிறீர்களா? அதாவது பழங்காலத்தில் எப்படி வந்து இந்த வணிகம் செய்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பண்டமாற்று முறையில் தான் வந்து என்ன பண்ணாங்கன்னா வியாபாரத்தை வந்து செஞ்சாங்க. அதாவது ஒரு பொருளை கொடுத்து நமக்கு தேவையான பொருளை வாங்கிக்கலாம். அதுதான் வந்து நெல்லுக்கு உப்பினை வாங்கி கொள்கிறீர்களா? அதை எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, நெல்லின் நேரே வெண்கல் உப்பு என. சேரி விலைமாறு கோரலின் மனைய. அப்பேற்பட்ட ஊரில் உப்பிற்கு நெல்லை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணாகப்பட்டவள் கேட்குறா. அடுத்த வரைய பாருங்கள். விளியறி ஞமலி குறைப்ப வெறிய. விளியறி ஞமலினா என்னன்னு பார்த்தீங்கன்னா நாயானது புதிய குரலை கேட்டு குறைப்ப அப்பெண்ணானவள் பயந்து போய். அதாவது இந்த நாய்க்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஞமலினா என்னென்னு பார்த்தீங்கன்னா நாய். அந்த நாய்க்கு புதிய அந்த குரலை கேட்ட உடனே அது குறைக்க ஆரம்பிக்குது. உடனே அந்த பெண்ணாகப்பட்டவள் வந்து பயந்து போயிருக்கிறா. அடுத்த வரியை பாருங்கள். மதற்கையல் மலை பெண் அன்னக்கண் எனக்கு. இளமை பொருந்திய பெண்ணினுடைய கண்களில் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றோடொன்று போர் புரிவது போல் இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இளமை பொருந்திய அந்த பெண்ணுக்கு கண்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றோடொன்று போர் புரிவது போல் அந்த பெண்ணுடைய கண்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. அடுத்த வரியை பாருங்கள். இதைமுயல் புனவன் புகை நிழல் கடுக்கும். இந்த உப்பு வண்டியை இதைமுயல் புனவன் புகை நிழல் கடுக்கும் அந்த வரியினுடைய பொருளை பாருங்கள். இந்த உப்பு வண்டியை தள்ளி கொண்டு வரும்பொழுது என்ன ஆகுதுன்னா, அந்த சக்கரமானது சேற்றில் வந்து மாட்டிக்கொள்ளுது. அந்த மாட்டின் மூக்கில் வந்து எப்படி இருக்குன்னா, உஷ்ணமான அந்த காட்டானது புகையானது வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, சேரில் அந்த உப்பினை வந்து ஏற்றிக்கொண்டு வரும்பொழுது அந்த சக்கரமானது மாட்டிக்கொண்ட காரணத்தினால அந்த மாட்டினுடைய மூக்கில் வந்து பார்த்திங்கன்னா உஷ்ணமான புகையானது வருகிறது. அதுதான் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதைமுயல் புனவன் புகை நிழல் கடுக்கும் அப்படின்னு முடிச்சிருக்காங்க. மாமூது அல்லல் அழுந்திய சாகாட்டு. மாமூது அல்லல் இந்த முழுமையான அழுகிய சேருக்குள் சக்கரமானது என்ன ஆயிடுச்சுன்னா அழுந்தியது. அதுதான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாமூல் அல்லல் அழுந்திய சாகாட்டு அப்படின்னு முடிச்சிருக்காங்க. அடுத்த வரியை பாருங்கள். எவ்வந்தீர வாங்கும் தந்தைனா, இந்த காளை மாட்டின் துன்பம் தீர்வதற்கு அந்த பெண்ணினுடைய தந்தை, அந்த காளை மாட்டினுடைய துன்பமானது தீர்வதற்கு அந்த பெண்ணினுடைய தந்தை என்ன பண்ணுறாருன்னா, கைப்போன் பகட்டின் வருந்தி, கையால் சக்கரத்தை அழுத்தி தள்ளுதல். அந்த சேரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வண்டியானது மாட்டிக்கொண்டதுன்றதுனால அந்த மாட்டினுடைய துன்பத்தை வந்து தீர்ப்பதற்காக என்ன பண்ணுறாருன்னா, அந்த பெண்ணினுடைய தந்தையாகப்பட்டவர் கையால் அந்த சக்கரத்தை வந்து அழுத்தி தள்ளுறாரு. வெய்ய உயிர்க்கும் நோயாகின்றே, எனக்கு இதுவே பெரிய நோயாக இருக்குது, இப்படி நடக்கக்கூடிய அந்த செயலே வந்து பெரிய நோயாக இருக்குது அப்படின்னு அவர் முடிச்சிருக்கிறாரு. இந்த திணை என்னென்னு பார்த்தீங்கன்னா நெய்தல். கூட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா தலைமகன் பாங்கற்கு உரைத்தது. சொல்லும் பொருளும் இந்த பார்த்தீங்கன்னா வேட்டம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா மீன் பிடித்தல். கழிவுனா என்னென்னு பார்த்தீங்கன்னா உப்பங்கழி. செருனா வயல். கொல்லைனா விலை. என்றுனா சூரியனின் வெப்பம். விடர்னா மலை வெடிப்பு. கதறினா விரைவு. உமணர்னா உப்பு வணிகர். எல்வலைனா ஒளிரும் வளையல். தெளிர்ப்பனா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒலிப்ப. விளியறினா குரல் கேட்ட. ஞமலினா என்னென்னு பார்த்தீங்கன்னா நாய். வெறியனா அஞ்சிய என்பது பொருள்.
மதற்கையல்னா அழகிய மீன், புனவன்னா காணவன், அல்லல்னா சேறு, பகடுனா எருது. இந்த பாடலுடைய பொருளை வந்து தெளிவாக நீங்கள் புத்தகத்தில் பார்த்துக்கலாம். பரதவர் பெரிய கடல் நீர் பரப்பில் மீன் வேட்டையாடுவர். இந்த பரதவர்னால் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மீனை வந்து வேட்டையாடுபவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா பரதவர். நிலப்பரப்பில் உப்பளங்களில் உழவு செய்யாமலே உப்பை விளைவிப்பர். அந்த நிலப்பரப்பில் வந்து அது உப்பங்கழின்னு சொல்லுவாங்க பாரு, உப்பளங்களில் உழவு செய்யாமலே உப்பை வந்து விளைவிப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வெண்ணிற கல் உப்பை உப்பு வணிகர் தங்களது வண்டியில் ஏற்றி அந்த வெண்மையான நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த கல் உப்பை, வணிகர்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், அந்த வியாபாரம் செய்பவர் தான் வியாபாரின்னு கூட சொல்லலாம். வண்டியில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த உப்பு வணிகர் தங்களது வண்டியில் வந்து அந்த வெண்ணிற கல் உப்பை வந்து ஏற்றி கொள்கிறாங்க. வண்டியில் பூட்டிய எருதுகளை விரட்ட கையில் தாழ்கோல் வைத்திருப்பர். கையில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தாழ்கோல் வந்து வச்சுருப்பாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எருதை வந்து விரட்டுவதற்காக. கோடை காலத்தின் வெப்பத்தால் பிளவுபட்ட குன்றை கடந்து தொலைவில் உள்ள ஊர்களில் விற்பனை செய்வர். அவங்க வந்து செய்யக்கூடிய அந்த காலம் வந்து பார்த்திங்கன்னா கோடை காலத்தில் வந்து விற்பனை செய்கிறாங்க. அந்த கோடை காலத்தில் எப்படி இருக்குன்னா, பிளவுபட்ட குன்றுனா என்னென்னு பார்த்தீங்கன்னா, மலையை விட சற்று உயரம் குறைவாக இருக்கிறதுக்கு பேர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா குன்று அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குன்றை கடந்து தொலைவில் உள்ள ஊர்களில் விற்பனை செய்வர். அத்தகைய உமனர் ஒருவரின் மகள் அழகும் இளமையும் வாய்ந்தவள். அந்த உமனர்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா உப்பு வியாபாரம் செய்பவர். அந்த உப்பு வியாபாரம் செய்பவருடைய அந்த மகளாகப்பட்டவள் எப்படி இருக்காருன்னா இளமையும் அழகும் வாய்ந்தவளாக இருக்கிறார். அவள் தன் கைகளில் அணிந்திருந்த அழகிய வளையல்கள் ஒலிக்க தெருவில் கைகளை வீசி நடந்து சென்றாள். கையில் வந்து பார்த்திங்கன்னா அணிந்திருந்த அந்த அழகிய வளையலானது ஒலினா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சத்தமானது வெளிவர, அதாவது ஒலிக்க தெருவில் கைகளை வீசி நடந்து செல்கிறார். அங்கு உப்புக்கு மாற்றாக நெல்லை தந்து உப்பினை பெற்றுக்கொள்ள வாரீரோ அப்படின்னு வந்து கூவுறா. யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த உமனருடைய பெண்ணு. அவள் கூவுவதை கேட்டு வீட்டில் உள்ள நாய் இது வேற்று குரல் என்று குறைத்தது. இந்த குரலை கேட்ட உடனே அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த நாயானது என்ன பண்ணுதுன்னா குறைக்க ஆரம்பிக்குது. இது புதிய குரலாக இருக்குன்னு சொல்லிட்டு. அதனை எதிர்பாராத அப்பெண்ணின் கண்கள் இரண்டும் அச்சத்தால் மீன்கள் தம்முள் போர் செய்வது போல மருண்டன. அது போர் செய்வது போல் மருண்டன. அந்த நாயினுடைய அந்த குறைக்கக்கூடிய அந்த ஒலியை கேட்ட உடனே அந்த பெண்ணினுடைய கண்கள் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இரண்டும் அச்சத்தால், அச்சம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பயத்தால் மீன்கள் தம்முள் போர் செய்வது போல் மருண்டன. மருண்ட அப்பெண்ணின் கண்களை நான் அங்கு கண்டேன். புதிதாக தினைப்பணம் அமைக்கும் காணவர் பழைய பணத்தை தீயிட்டு எரிப்பர். அப்பொழுது உண்டாகும் கரும்புகை போன்ற கருஞ்சேற்றில் அப்பெண்ணினுடைய தந்தையின் உப்பு ஏற்று செல்லும் வண்டி சிக்கி கொண்டது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த முழுமையாக அந்த சேரும் சகதியமாக இருக்கக்கூடிய அந்த பகுதியில் வந்து என்ன ஆச்சுன்னா, அந்த உப்பினை ஏற்றிக்கொண்டு செல்கின்ற அந்த வண்டியானது மாட்டிக்கொண்டது, சிக்கி கொண்டது. அவ்வண்டியை சேற்றிலிருந்து துன்பத்துடன் மீட்க முயன்ற எருதிற்கு அவள் தந்தை உதவி செய்தார். அந்த எருது அடைந்த துன்பம் போல அவள் கண்களால் நான் துன்புற்றேன் அப்படின்னு முடிச்சிருக்காங்க. இந்த பாடலில் இருக்கக்கூடிய உள்ளுரை என்னன்னு பார்த்தீங்கன்னா, வண்டியை இழுக்கும் எருதுகளின் துன்பத்தை தந்தை போக்கியது போல, அதாவது அந்த வண்டியினுடைய சக்கரமானது என்னாச்சுன்னா சேத்துல வந்து மாட்டிக்கிச்சு. அப்படி மாட்டிக்கொண்ட உடனே அந்த எருதனுடைய துன்பத்தை வந்து யார் தீர்க்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா தந்தை போக்கியது போல, தலைவியை கண்டதனால் எனக்கு ஏற்பட்ட துன்பத்தை நீ போக்குதற்கு உரியவன் என்று தலைவன் பாங்கனிடம் உள்ளிருத்து கூறினான். அதாவது என்ன சொல்கிறேன்னா, துன்பத்திலேருந்து அந்த வண்டியினுடைய சக்கரமானது மாட்டிக்கொண்டு இருக்கிறது. துன்பத்தில் வந்து இருக்க அந்த எருதானது, அந்த எருதனுடைய துன்பத்தை வந்து போக்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தந்தையானவர் போக்கியது போல, தலைவியை கண்டதனால் எனக்கு ஏற்பட்ட துன்பத்தை நீ போக்குதற்கு உரியவன் என்று தலைவன் பாங்கனிடம் உள்ளிருத்து கூறினான். அப்போ பாங்கன்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா நண்பங்கிட்ட வந்து சொல்கிறான். எருதை தலைவனுக்கும் தந்தையை பாங்கனுக்கும் உப்பின் எடையால் எருது வருந்தும் நிலையை காதல் வருத்தத்திற்கும் உள்ளுரையாக வைத்து பாடல் புனையப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. அப்போ அந்த எருதை வந்து யாருக்கு சொல்லியிருக்காங்கன்னா தலைவனுக்கும் தந்தையை பாங்கனுக்கும், பாங்கன்னா நண்பன், உப்பின் எடையால் எருது வருந்தும் நிலையை காதல் வருத்தத்திற்கும் உள்ளுரையாக வைத்து பாடலானது புனையப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கிறாங்க.
இதில் வந்து தெரியுமா கொடுத்துருக்காங்க பாருங்கள். பழங்காலத்தில் தமிழ்நாட்டில் சந்தைக்குரிய உற்பத்தி பொருளாக உப்பு விளங்கியது. உப்பு விளையும் களத்திற்கு என்ன பெயர்னு பார்த்தீங்கன்னா அலம் என்று பெயர். பிற நிலங்களில் கிடைக்கும் பொருள்களை உமணர்கள் உப்பிற்கு பண்டமாற்றாக பெற்றனர் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. இந்த பாக்ஸில் கொடுத்துருக்கிறத தெளிவாக படிச்சுக்கணும். இந்த பாக்ஸில் இருக்குது பாருங்கள். பழங்காலத்தில் தமிழ்நாட்டில் சந்தைக்குரிய உற்பத்தி பொருளாக உப்பு விளங்கியது. உப்பு விளையும் களத்திற்கு அலம் என்று பெயர். பிற நிலங்களில் கிடைக்கும் பொருள்களை உமணர்கள் உப்பிற்கு பண்டமாக பெற்றனர். அது கொஞ்சம் நல்லா தெளிவாக பார்த்துக்குங்க. இந்த உள்ளுரை அதையும் நீங்கள் நல்லா தெளிவாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். அதுக்கடுத்தது உப்பங்கழின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். கடலுக்கு அருகில் மணல் திட்டுகளில் கடல் நீர் தேங்கி இருக்கும் பகுதிக்கு உப்பங்கழி என்று பெயர். இது முக்கியமான 2 மதிப்பெண் வினாக்களில் கேட்கலாம். கடல் நீரை பாத்திகளில் தேக்கி வெயிலில் ஆவியாக்கி உப்பு படிவதற்கு ஏற்ற வகையில் அமைக்கப்பட்ட இடத்தை உப்பளம் என்கிறோம். உப்பளம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா கடல் நீரை பாத்திகளில் தேக்கி வெயிலில் ஆவியாக்கி உப்பு படிவதற்கு ஏற்ற வகையில் அமைக்கப்பட்ட அந்த இடத்துக்கு பேர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா உப்பளம். ஆடை போல் படியும் இந்த உப்பை கூட்டி சேகரித்து பக்குவப்படுத்தி விற்பனைக்கு அனுப்புவர் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. தெரியுமா? தெரிந்து கொள்வோம். நூல்வெளி நுழையும் முன் இந்த பகுதியிலிருந்து 1 மதிப்பெண் 2 மதிப்பெண் வினாக்கள் வருவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. எனவே இந்த அகநானூரை நீங்கள் தெளிவாக படித்து கொள்ளுதல் வேண்டும். நன்றி.